ஒரு கஷ்டத்தோடு ஒரு ஒரு பாரத்தோடு அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? நம்பிக்கை வைங்க, உங்களையும் கர்த்தர் பாட வைப்பார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் விளங்குவார். அல்லேலூயா. சில இழப்புகள், சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அதனால கர்த்தர் கெட்டவர் நம்ம நினைச்சிடக்கூடாது. அதை தாண்டின நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போச்சு. ஆனா யோபு ஒரு காலம் கர்த்தரை பார்த்து கெட்டவர்னு சொல்லவே இல்லை. ஆனால் கொஞ்ச காலம் தாண்டின போது திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்த போது யோபு பாடுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் உங்க உள்ளம் தாராய் பாடும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? ஆமென். இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லுங்க, நானும் பாடுவேன். ஆமென். இன்னைக்கு தேவையோட தான் இருக்கேன், இன்னைக்கு கஷ்டத்தோட தான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குது. ஆனா நிச்சயமா நம்புறேன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், நான் பாக்கியவான். என் இருதயம் ஒரு நாள் இந்த சபையில பாடும், என் இருதயம் கர்த்தரை பாடும். அன்னைக்கு அடக்கி கொள்ள முடியாதபடி கர்த்தரின் சாட்சிகள் என் வாயிலிருந்து வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்தோட? நானும் சொல்லுவேன். சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். என் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் இவ்வளவு நாள் ருசிச்சதில்லை, இனிமே தான் ருசிக்க போறேன். ஆமென். எத்தனை சொல்றீங்க? இனிமே தான் ஆரம்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இனிமேதான்? ஆமா, இப்பதான் தொடங்கி இருக்கு. எனக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார், ஓல்டு சாட்சிகள் வேணாம். இனிமேதான் சாட்சி தொடங்க போகுது.